ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 53வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஹம்சா லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு கேட்டுட்டு இருந்தால ஐமன், அவளுக்கு இப்போ யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனியை தான் ஹம்சா லவ் பண்ணியிருக்கான்ட்டு அவளால் நம்பவே முடியல. நம்ம எது தப்பாக புரிஞ்சிருக்குமா, இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்ருக்கா. இந்த இன்ஃபர்மேஷன் ஹம்சாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் கிடச்சிது. இது உண்மைதான். ஆனிக்கு மேரேஜ் ஆகும்போது கூட ஹம்சா தடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் முடியல. ரொம்ப வருஷமாக ஆனி லவ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டு சொல்லிகிட்ருக்கா. நான் தேடிட்டு இருந்த பொண்ணு ஆனியாக இருப்பான்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனியை ஹம்சாவை லவ் பண்ணுறாளா அப்படின்ற மாதிரி ஐமன் கேட்குறா. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, இந்த ஃபோட்டோவை பாருன்ட்டு காமிக்கிறா. அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் ஹம்சா ரொம்பவே நல்ல பையன்தான், ஆனி தான் ஏதாச்சும் பண்ணி அவனை இழுத்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா ஐமன். அவள் ஃப்ரெண்டும் ஆனியை பற்றி தப்பாக தான் சொல்லிகிட்ருக்கா. ஆனி மேரேஜுக்கு அப்புறமும் பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது, ஃபாக்கிரையே அவள் ஏமாற்றிட்டுருக்கன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஆயிஷாவோட அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இங்கேயே உட்காந்துருக்க போகிற, அதுதான் உன்னோட வீட்டை, நீ அங்கே தான் போகணும், அங்கே போகிறதுக்கான வழியை பாருன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஹபீப் எனக்கு ஒரு கால் கூட பண்ணலை, என்னை பற்றி யாருமே விசாரிக்கல, நான் எதுக்காக அங்கே போகணுன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. அவங்க கால் பண்ணுறாங்களோ இல்லையோ, அதுதான் உன்னோட வீடு, உனக்கு வேறு வழியே இல்லை, நீயே தான் அங்கே போயாகணுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. இது நாள் வரைக்கும் நான் ஆனிக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது. அவளுக்காக யோசிக்கிறா, வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறா, அவளுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு நினைக்கிறா. அதே மாதிரி தான் நானும் இருந்திருக்கணும், இனிமேல் நான் ஆனிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஆலியா வர ஆயிஷோட அம்மா டீ போட்டுட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் காலையிலேருந்து 3 டீ குடிச்சிட்டிங்க, இதுக்கு மேலேயும் குடிக்கணுமான்ற மாதிரி கேட்குறா. ஓ, நான் சாப்பிட்றதெல்லாம் நீ கவுண்ட் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் அதுக்குன்னு சொல்ல, இந்த வயசில் இவ்வளோ டீ குடிக்கக்கூடாதுன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. டீ போடுற வேலையை வைக்கிறேன்ட்டு நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் அப்படி சொல்கிறவள இருந்தால் காலையில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துருப்பேனா, காலையிலேருந்து உங்கள் முன்னாடி தானே வேலை செஞ்சுட்டு இருந்தேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. உன்னால தான் என் பொண்ணு இங்கே வந்து இப்படி உட்காந்துருக்குறா, சரி நீ போய் டீயை போடு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்க இங்கேயே இருக்க போகிறாங்க, நான் மட்டுமே உட்காந்து சமைச்சிட்டே இருக்கிறதா இருக்குன்ற மாதிரி ஆலியா புலம்பிக்கிட்டே போயிடுறா. ஆலியா சொல்கிறது கிட்ட ஆயிஷாவுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. ஃபைஸாவுக்கும் மேக்ஸ் அவ்வளோக்கும் வராது போல் புலம்பிக்கிட்டே தான் படிச்சுட்ருக்கா. அப்போதைக்கு ஆலியா வந்து இது எனக்கு நல்லாவே தெரியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆயிஷா இதை பார்த்ததும், உனக்கு ஹெல்ப் பண்ணால் என்கிட்ட கேட்க மாட்டியா, அவகிட்ட போய் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த சம்லாம் தெரியாது, நான் எப்படி உங்ககிட்ட வந்து கேட்பேன், நான் ஒன்றும் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கல, அவங்களா தான் எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறா ஃபைஸா. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் வான்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இந்த சம்லாம் நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. நான் படிக்காதவன்ட்டு நீ என்ன குத்தி காமிக்கிறேன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. ஆலியா சொல்லித்தரேன்னு மட்டும்தானே சொன்னா, நீயே இப்படி பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரி ஜம்ஷித் கேட்குறாரு. உன்னோட பொண்டாட்டிக்கு உடனே சப்போர்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஃபைஸாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் எனக்கு அகேன்ஸ்டாக மாற்றிட்டேன், இப்போ என் பொண்ணையும் எனக்கு அகேன்ஸ்டாக மாற்றிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு புலம்பிட்டே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணிட்டுன்னு உங்கள் அக்கா அப்படி கத்திட்டு போகிறாங்கன்ற மாதிரி ஜம்ஷித் கிட்ட ஆலியா கேட்குறா. எங்கள் அக்காவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், நான் இன்றைக்கி ஹபீப்க்கு கால் பண்ணுறேன், அக்கா அங்கே போகிறது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். எங்கள் வீட்டில் எல்லாரும் ஆனியை தான் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஆனினா ரொம்ப பிடிக்கும், பாட்டி எத்தனையோ தடவை என்ன திட்டிருக்காங்க, ஆனி மாதிரி நடந்துக்கணும், ஆனிகிட்டேருந்து நிறைய கற்றுக்கொண்டு. அப்போலேருந்தே எனக்கு ஆனியை பிடிக்காது, அவள் மேலே எப்போவுமே நான் கோவமாக தான் இருப்பேன், இப்போ அந்த கோவம் வெறுப்பாக மாறிடுச்சு, அவளோட உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வரணும், எல்லோரும் முன்னாடியும் உண்மையை சொல்லணுன்ற மாதிரி ஐமன் சொல்லிகிட்ருக்கா. எதை செய்கிறதா இருந்தாலும் அதோட பின்விளைவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்ய, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதுன்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டு சொல்லிகிட்ருக்கா. ஆயிஷாவுக்கு சமீனா தான் கால் பண்ணுறாங்க. மிஸ் ஆன டாக்குமெண்ட்லாம் ஹபீப் கிட்ட தான் இருந்துச்சு. ரஹீலா சொல்லி ஹபீப் தான் அதெல்லாம் பண்ணியிருக்காரு, இனிமேலும் உங்கள் அம்மாவுக்கு பாரமா நீ அங்கே இருக்க வேணாம், உன்னோட வீட்டுக்கு இங்கே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அங்கே எதுக்காக நான் வரணும், எனக்கு நாங்கள் யார் இருக்கா, வந்ததுலேருந்து ஹபீப் எனக்கு ஒரு கால் கூட பண்ணலை, நான் எப்படி அங்கே வரதுன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. அவராக வந்து உன்னை கூப்பிட்ற வரைக்கும் நீ அங்கே இருக்க போறியா, பாட்டி வேற ரொம்ப கோவமாக இருக்காங்க, நீ அங்கே இருக்குன்ட்டு உன்னை கால் பண்ணியும் வர சொல்லிட்டாங்க. ரஹீலா இந்த வீட்லேயே இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா, நீ கண்டிப்பாக இங்கே வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சமீனா சொல்லிட்டுருக்காங்க. ஆயிஷா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே தான் இருக்காங்க. சாய்கா ஃபராஸ்கிட்ட உங்களுக்கு டீ எதுவும் வேணுமா, நான் போட்டு ஓட்டுமன்ற மாதிரி கேட்குறா. அக்கறை இருக்க மாதிரி நடிக்க வேணாம், எனக்கு வேணும், நானே போய் எடுத்துக்குவேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சண்டை இதோட நிப்பாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி சாய்கா சொல்லுவாள். சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனால் அதோட விளைவு என்றைக்கும் முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. நான் மட்டும் தடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்கும், இவங்களாம் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்ட்டு நினைக்கிறீங்களா, நீங்கள் ஜெயிலில் தான் நேரம் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சாய்கா சொல்கிறா. நான் எவ்வளோ பெரிய பிளான் போட்டு வச்சுருந்தேன், அதை நீ சுக்குநூறாக உடச்சிட்ட, உனக்கு என்ன, நம்ம குழந்தைங்களை விட உன்னோட ஃபேமிலி தான் உனக்கு முக்கியம், நான் என்ன பண்ணாலும் நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாது, ஹபீப் தான் இந்த விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிறாரு, ஏதாவது ஒன்றுனா உடனே டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு, அதே மாதிரி தான் நானும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டுருக்காரு. ஒரு விஷயத்த பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா நீங்கள் எங்கே போவீங்க, உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, தங்கறதுக்கு கூட உங்களுக்கு இடம் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. மனசில் இருக்கிறது தான் வாயில் வரும், இன்றைக்கி என்னோடய மதிப்பை நான் எனக்கே புரிய வச்சுட்டேன், என் கையில் பணம் இருக்கிற வரைக்கும் என்னை சுற்றி வந்து, இன்றைக்கி என் கையில் பணம் இல்லைன்ட்டு நீ என்னை மதிக்கிறது கூட இல்லை, இன்றைக்கி வேணால் என் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம்,
ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் என் கையில் பணம் இருக்க தான் போகுது, அப்போ நீ யாருன்னு என்ன பாப்புன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.